அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லதா. இன்று பேச கொடுத்துள்ள தலைப்பு அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்பதாகும். இதில் விஸ்வாமித்திர முனிவர், ராமச்சந்திர பிரபு, லக்ஷ்மணர் 3 பேரும் மிதிலை நகரை நோக்கி செல்கிறாங்க. மிதிலை நகரை அடைகிறாங்க. அந்த எல்லையில் அடையும் போது அங்கே இருக்க தோரணங்களும் கொடிகளும் காற்றில் அசைகின்றன. அந்த அசைகிறது எப்படி இருக்குன்னு கம்பர் சொல்கிறாரு. சாதாரணமாக இயல்பாக அசைகிறது தான். ஆனால் கம்பர் எவ்வாறு சொல்கிறார்? அதாவது தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள் இங்கு சீதையாக எழுந்தருளி இருக்கிறாள், அவளை மணமுடித்து அயோத்திக்கு அழைத்து செல் என்று கூறுவதாக கம்பர் குறிப்பிடுகின்றார். அப்புறம் இப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. மிதிலை நகரமே கொண்டாட்டமும் கோலாகலமும் சிறப்பாக இருக்கின்றது. விஸ்வாமித்திரர் முன்னே நடக்க ராமச்சந்திர பிரபு பின்னே நடந்து செல்கிறார். சற்றே நிமிர்ந்து பார்க்கிறார். அங்கு அரண்மனை மாட மாளிகையில் கன்னி மாடத்தில் மன்மதனும் எழுதவுணாத அழகையுடைய சீதை அங்கே நிற்கிறாள். இவர் நிமிர்ந்து பார்க்க இவர் விழிகள் சீதையின் விழிகள் ராமனின் விழிகளோடு ஒன்றை ஒன்று கலந்து விடுகின்றன. பார்த்த நொடி பொழுத்திலேயே அவர்கள் விழிகளுக்குள் காதல் பரிமாற்றம் ஏற்பட்டு இதயத்தில் நுழைந்து உணர்வில் கலந்து உயிரில் கலந்து விடுகிறது. விழிகள் இரண்டும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொள்கின்றன. இந்த அழகான நிகழ்வை கம்பர் எவ்வாறு சித்தரிக்க குறிப்பிடுகிறார் என்றால், என் தரும் நலத்தினால் இயன்றல் நின்றுளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று அழகாக குறிப்பிடுகிறார். அதாவது கண்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன, இல்லை கவ்விக்கொண்டன. அது அவங்களுக்குள்ள உணர்வுகள் ஒன்று. அவரோட இதயம் இங்கே வந்துருச்சு, இவரோட இதயம் அங்கே போயிடுச்சு. இருவரும் காதல் வயப்படுகிறார்கள். இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அவர் வில்ல உடச்சப்பறம் தான் சீதையை பார்க்குறாரு. கம்பராமாயணத்தில் தமிழ் மரபுப்படி அழகாக இந்த காட்சி படலத்தை இங்கு கம்பர் சித்தரிக்கின்றார். சரி, இவங்க முதல் பார்வையா இது அப்படின்னா இல்லை. ஏன்னா திருமால் தான் ராமரா அவதாரம் எடுத்திருக்காரு, திருமகள் தான் சீதையாக அவதாரம் எடுத்திருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க இல்லையா? அதனால தான் இருவர் விழிகளும் ஒன்றுடன் ஒன்று கவ்விக்கொண்டு உணர்வுள் ஒன்றுபட்டு விடுகிறார்கள் என்று கம்பர் அழகாக குறிப்பிடுகிறார். சரி, இதை ஒரு பாட்டில் பார்ப்போம். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு ஒரு சினிமா பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். அது மாதிரி இந்த சூழ்நிலைக்கு இந்த பாடல் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க 2 பேரும் விழிகளில் பரிமாற்றம் ஏற்பட்டு காதல் வயப்படுகிறார்கள். சரி, அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது அங்கே பேச்சு இருக்குமா? இல்லை. இதை தான் கம்பர் அழகாக சொல்கிறார். கருங்கடல் பள்ளியில் கவளவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் நேருமோ என்று குறிப்பிடுகின்றார். அப்போ அங்கே பேச்சுக்கு வேலை இல்லை. இதே மாதிரி திருக்குறள்லையும் ஒரு குறள் இருக்குது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கண்ணொடு கண்ணை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே விழிகள் தான் பரிமாற்றமாயிருக்கு. 2 பேரும் காதல் வயப்பட்டிருக்காங்க. ராமர் பார்த்துக்கிட்டே நடந்து விஸ்வாமித்திரர் பின்னாடி போயிட்டாரு. சீதையும் இவரை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இவர் யார் என்ன அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கப்ப ராமர் கடந்து விடுகிறார். சீதையின் நினைவாக ராமரும் நினைவாக அன்றைய பொழுது செல்கிறது. இரவு பொழுது வருகிறது. சீதை இரவில் தன் உயிரை உண்டது போல உணர்கிறாள். ராமரும் என்ன நினைக்கிறார்னா, காருளாவும் சீருளாவும் மிதிலையில் கன்னி மாடத்தில் நின்றவர் யாரோ, என்ன பேரோ, அவர் யாரோ என்ற நினைவிலேயே அவரவர் உறங்கச் செல்கிறார்கள். ராமர் 5 துணையோடு உறங்கச் செல்கிறார். நிலா, இரவு, தனிமை, நான் என்ற உணர்வு, கன்னிமாடத்து பெண் என 5 உறங்கச் செல்கிறார்கள். இவ்வாறாக கம்பர் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ற நிகழ்வை அழகாக சிறப்பாக வடிவமைத்து தந்திருக்கிறார். நாமும் இதுவரை அதை பற்றி கேட்டோம், தெரிந்தோம். அனைவருக்கும் நன்றி.
ஸ்ரீராம ஜெயம். ராம 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 ராம்.